வெல்கம் டு த கிளாஸ். இன்னைக்கு 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல 5th சம் பார்க்க போறோம். a equal to 1/9 செட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்து என்ன ப்ரூஃப் பண்ண கொடுத்துருக்காங்கன்னா a இன்வர்ஸ் ஈக்குவல் டு a டிரான்ஸ்ஃபர் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் a டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சிக்கலாம். a டிரான்ஸ்ஃபர்னா r1 r2 r3 அது எப்படி சேஞ்ச் ஆகும்னா காலம் 1 காலம் 2 காலம் 3 சேஞ்ச் ஆகும். இதுதான் நம்ம கொடுத்துருக்க a ஓட r1 r2 r3. ஆனா a டிரான்ஸ்ஃபர் எப்படி மாறுது? -814 இந்த ரோ 1 வந்து -814 காலமா சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி 447 இருக்க r2 447 இந்த மாதிரி 1 -84 இருக்க r3 1 -84 காலம் 3 சேஞ்ச் ஆகுது. இது வந்து நம்ம வெளியில இருக்க 1/9 வந்து அப்படியே இருக்கும், எந்த சேஞ்சஸ் இருக்காது. இது வந்து ஈக்குவேஷன் 1 நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கான ஃபார்ம் என்னன்னா 1 divided by modulus of a into adjoint of a. ஆனா ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, என்னன்னா modulus of a வந்து நம்மளுக்கு not equal to 0வா வரணும். சோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்மளுக்கு மேட்ரிக்ஸ்க்கு முன்னாடி 1/9 இருக்கு, அந்த மாதிரி ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா அதுக்கு kன்ற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறோம். k into a மாடுலஸ் கண்டுபிடிச்சோம்னா அது ஆன்சர் எப்படி இருக்குன்னா k power n into modulus of a. இந்த kன்றது 1/9, இந்த nன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இங்க வந்து ரோ 1 r1 ரோ காலம் எனக்கு 3 ரோ 3 காலம் இருக்கா, ஸோ n வந்து 3. ஸோ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் a. இப்போ k பவர் 1/9 1/9 பவர் 3ன்னு வச்சுட்டு மாடுலஸ் ஆஃப் a எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் இந்த -8 இதை பார்க்காதீங்க, இது வந்து a டிரான்ஸ்ஃபர், இதை பார்க்கக்கூடாது. கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருக்க a தான் நம்ம பார்க்கணும். ஸோ -8 இன்ட்டு இதுக்கு ஆப்போசிட் இருக்க இந்த மேட்ரிக்ஸ் 4 4s are 16 மைனஸ் போடுவோமா, ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் போடுவோம். அந்த மைனஸ் தான் இங்க 7 8s are 56, இங்க மைனஸ் இருக்குனால -56. ஸோ பிராக்கெட்டுக்குள்ள -56ன்னு எழுதிருக்கேன். அடுத்து -1 செகண்ட் காலம் 2ல என்ன இருக்கு 1 இருக்கா 1. ஸோ இந்த காலமும் இந்த ரோவும் பார்க்காதீங்க. -8 into 4 -32. சாரி, இந்த ரோ இந்த காலமும் இந்த ரோவும் பார்க்காதீங்க. 4 4s are 16 1 7s are -7. ஓகேவா? நெக்ஸ்ட் 4 இந்த காலமும் இந்த ரோவும் பார்க்காதீங்க, இதுதான் பார்க்கணும். 4 into -8 -32 1 4s are -4. ஓகேங்களா? இப்போ அடுத்து 1 cube 1 தான், 9 cube 729. அடுத்து -8 into 16 minus of minus plus 56 ஆயிடும். நெக்ஸ்ட் -1 போட்டால் ஒன்றும் மல்டிப்ளைனால 1 மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். 16 - 7 9. ஸோ -9. அடுத்து 1 4s 4 போட்டுட்டு 32 4ம் ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கனால நம்ம ஆட் பண்ண போகிறோம் -36. நெக்ஸ்ட் 1/79 வச்சுட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 72 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 576. அடுத்து -9. அடுத்து இந்த 4ஆல் 36 மல்டிப்ளை பண்ணோம்னா 144. ஸோ 44 போட்டிருக்கோம். ஸோ இதை 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 729 வரும். ஸோ இங்கே -729 இருக்குது, வெளியே ஒரு 79 இருக்குது. ஸோ கிராஸ் ஆகிடும். இப்போ இங்கே என்ன இருக்குது 1 டைம்ஸ் -1 தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கோட மாடுலஸ் ஆஃப் a வந்து என்ன கிடச்சிருக்கு -1. ஸோ அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரல. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும் a இன்வர்ஸ் காண இயலும்னு எழுதிக்கலாம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? மாடுலஸ் ஆஃப் a கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் a. அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா a. லாம்டான்றது இந்த வெளியில இருக்க 1/9 தான். இந்த மாதிரி ஒரு நம்பர் லாம்டா வேரியபிள் இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா லாம்டா பவர் n-1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் a. ஸோ லாம்டா பவர் n-1 அப்போ 1/9 இன்ட்டு n-1 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் 3 3 - 1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் a. அட்ஜாயிண்ட் ஆஃப் a உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமில்ல, ஒவ்வொரு டேர்ம் எடுத்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க 2x2 மேட்ரிக்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம்னா 3 - 1 2. இப்போ 1 ஸ்கொயர் வந்து 1 தான். அப்போ 9 ஸ்கொயர் வந்து நான் எப்படி வச்சுக்கிறேன்னா 9 × 9 வச்சுக்கிறேன், ஏன்னா நமக்கு தான் இப்போ கிராஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் தான் உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கிறீங்களா. ஸோ அப்படியே போட்டு என்ன பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து 9 வெளியில் எடுக்கணும். என்ன பண்ணணும் 9 வெளியில் எடுத்து ஏன் வெளியில் இருக்குன்னா இங்கே 72 இங்கே 9 இங்கே 36 இப்படி இருக்கா, எல்லாமே என்னவா இருக்குது 9ஓட மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. 9 8s are 72 1 9s are 9 4 9s are 36 9 7s are 63. ஸோ இந்த மாதிரி இருக்கா. 9 ஒரு 9 வெளியில் எடுத்தோன்னா அதோட மல்டிப்ளிகேஷன் வந்து தான் இருக்கும், அதோட
மல்டிபிள் மட்டும் உள்ளே இருக்கும், அனதர் ப்ராடக்ட். ஸோ 199 கிராஸ் ஆகிடும், பேலன்ஸ் இருக்கிறது 1/9. ஸோ பேலன்ஸ் இருக்க நம்பரை அப்ளை பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணோம்னா இங்கே என்ன வரும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்மளுக்கு கிடைக்குமா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/9. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுங்க, 8 -1 -4 நெக்ஸ்ட்டு 4 sorry மைனஸ் பண்ணிட்டு -4 -4 -7 நெக்ஸ்ட் -1 8 -4 இப்படி கிடைக்குமா. இதான் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ்க்குனது 1/மாடுலஸ் ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1. ஸோ -1 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் 8 -4 -1 -1 இன்ட்டு -4 8 -4 -7 -4. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -1 இருக்குது, அது உள்ள கூடி பெருக்கணும்னா ஏ இன்வர்ஸ் என்ன வரும், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு -8 மைனஸ் இருக்கிற இடத்துலாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸாகவும் ஆகிடும். இங்கே மட்டும் தான் மைனஸ் இல்லை, இங்கேயும் இந்த 8ல் மற்றது எல்லாமே மைனஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ப்ளஸ் ஆகிடும். 1 4 -8 4 7 4. இதான் நம்மளோட ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 வெளியில் இருக்க 1/9 போடலையா, இங்கே ஒரு 1/9 போட்டுக்கோங்க. ஸோ இங்கே இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஒரே மாதிரி இருக்கா. ஸோ நம்மளோட ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூவ் ஆயிடுச்சு, ரெண்டுமே ஈக்குவல்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அதை எழுதிக்கோங்க, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்ஃபர் என நிறுவப்பட்டு. 6th சம், A equal to 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா A into adjoint of A is equal to adjoint of A into A equal to modulus of A into I2னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம modulus of A கண்டுபிடிச்சிக்கலாம். இதான் நம்மளோட மேட்ரிக்ஸ். இப்போ modulus of A என்ன வரும், 8 3s are 24 minus 5 4s are 20 minus minus plus ஆகிடும். இப்போ 20 மாடுலஸ் ஆஃப் ஏ என்ன கிடைக்குது நம்மளுக்கு 4 நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா, 4 கிடைக்கும். நம்ம அது ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கல, ஸோ இருந்தாலும் தேவையில்லை, மாடல 4 கிடைக்குது. அடுத்து அதை எதோட மல்டிப்ளை பண்ணணும், I2. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு I2. மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து என்னது 4, I2னா என்னது 1 0 0 1 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4 0 0 4. ஸோ இதுதான் நம்மளோட மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு 2x2 மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி 2x2 மேட்ரிக்ஸ். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, ஏவையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கொடுத்துருக்காங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தெரியாது, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கலாமா. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஈஸி என்னன்னா, நம்ம வந்து கிராஸ் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு R1ஐயும் C2வையும் கிராஸ் பண்ணிக்கணும். R1 என்னது, C2 வந்து R1க்கு பிளேஸ் ஆகும். இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இது ரெண்டுக்கும் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ 3 8 மைனஸ் இருக்கனால +4 -5 வந்து +5 ஆயிடும். இதுதான் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இப்போ ஏவோட மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன வரும், ஏ வந்து என்னது 8 4 -4 -5 3. அட்ஜாயிண்ட் ஆஃப் என்னது 3 4 5 8. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 8 3s are 24. அடுத்து 4 5s are 20. இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால -20. ப்ளஸ் தான் ஆக்சுவலாக போடணும், இங்கே மைனஸ் இருக்கனால -20. நெக்ஸ்ட் 8 4s are 32. 4 into 8 32. இங்கே மைனஸ் இருக்கனால -32. 5 3s are 15 -15. 5 3s are 15. இங்கே ரெண்டுமே ப்ளஸ் இருக்கனால +15. அடுத்து -4 into 4 -5 into 4 -20. 3 8s are 24 +24. ஸோ அதோட ஆன்சர் என்ன வரும், 24 -24 32 -32 0 -15 +15 0. 24 -24 என்னவா கிடைச்சிருக்கு நம்மளுக்கு
மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு I2வா இதானே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்களே கண்டுபிடிங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ஃபர்ஸ்ட் எந்த மேட்ரிக்ஸ் போடணும்? 3 4 5 8 இதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அடுத்து ஏ மேட்ரிக்ஸ் என்ன? 8 -4 -5 3. ஸோ இதுக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் தான் வரும்? 4 0 0 4 தான் வரும். ஸோ இதுவும் என்ன தான்? மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு I2. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இதுதான் 6th சம். 7th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபின்னு 2 cross 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்குமா? ஏபி இன்வர்ஸ்னா ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏபி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஏயும் பியும் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஏபி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? 1 3s are -3. இங்கே -1 இருக்குன்னா -3. 5 2s are 10. 3 3s are -9. 2 2s are 4. Next 7 into -1 -7. 5 5s are 25. 7 into -3 -21. 5 2s are 10. ஸோ என்ன வருது? 7 10ல் 3 போச்சுன்னா 7 9 -4 -5 ஏன்னா 9ல் மைனஸ் இருக்கனால 25 -7 என்ன வரும்? 18 +18. நெக்ஸ்ட்டு 21 -10 -11. இதுதான் நம்மளோட ஏபி மேட்ரிக்ஸ். இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 7 into 11 -77 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம இங்கே ஒரு மைனஸ் போடுவோம். ஏற்கனவே இங்கே ஒரு 5ல் மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ். 8 5s are 40. 0 4 carry on. 1 5s are 5. 5 + 4 9. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணோம்னா பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 77னா 87 13 வருமா? ஆன்சர் வந்து 13. மாடுலஸ் ஆஃப் ஏபி வந்து என்ன கிடைக்குது? நம்மளுக்கு 13 கிடைக்குது. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஏபி மேட்ரிக்ஸுக்கு இது மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். இது ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் ஆகும். அந்த மேட்ரிக்ஸ் எப்படி வரும்? -11 into 5 -18 7. இதுதான் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. இப்போ ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஏபி இன்வர்ஸ் எப்படி வரும்? 1 டிவைடட் பை இங்கே என்ன கண்டுபிடிச்சோம்? மாடுலஸ் ஆஃப் ஏபி 13. நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் போடுங்க. -11 into 5 -18 -7. ஸோ இது கண்டுபிடிச்சி இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணுமா? இப்போ ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் பி. மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிங்க தான் பி மேட்ரிக்ஸ். -2 minus of minus plus 5 3s are 15. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 15ல் 2 போச்சுன்னா 13. ஓகேங்களா? 13. அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. அட்ஜாயிண்ட் ஆஃப் பி எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதான் பி மேட்ரிக்ஸ். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. 2 3 -5 -1. ஸோ இப்போ பி இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/13 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே போட்டுருங்க. ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி -5 -1. இப்போ ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 15 minus 14. என்ன வரும் ஆன்சர்? 1. ஸோ 1. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? மேட்ரிக்ஸ் கிராஸ் பண்ணுங்க.
5 இது இன்டர்சேஞ்ச் ஆகிடும், 5 3 இன்டர்சேஞ்ச் ஆகிடும். அது ரெண்டு அடுத்ததுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும், -2 -7 3. ஸோ இதான் நம்மளோட ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். 1/1 இன்ட்டு 5 -2 -7 3. ஸோ இப்போ பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதான் நம்மளோட பி இன்வெர்ஸ், இது ஏ இன்வெர்ஸ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1/13 இன்ட்டு 2 3 -5 -1. இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே தான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். 5 -2 -7 3. நீங்கள் நேராக எழுதுங்க, நான் இடம் இல்லாட்டி கீழே எழுதியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். நான் அப்படியே போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. இதுதான் நம்மளோட ஆன்சராக வரும். நீங்கள் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் 1/13 இன்ட்டு -11 5 -8 7. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 2. நீங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்டெப் எழுதணும். என்ன பண்ணணும்? ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். அதுதான் உங்களோட வேலை. ஓகேங்களா? அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக வரும். ஸோ நம்மளோட ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இதுதான் நம்மளோட 1.1ல் இன்னைக்கு 3 சம்ஸ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்கிற சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். 12th எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.